இப்போ நீங்க எதுக்காவது அப்ளை பண்ண போறீங்க. அதுல உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் வேணும், உங்களோட டேட் ஆஃப் பர்த்க்கான ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குழம்பிருவீங்கல்ல. நம்ம கிட்ட இருக்கிற ஆதார் கார்டு, பான் கார்டு, 10th மார்க் ஷீட் இந்த மாரி எந்தெந்த சர்டிபிகேட்ட எந்தெந்த ப்ரூஃபா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு பல குழப்பங்கள் இருக்கும். ஆனா ரீசென்ட் டேஸ்ல நீங்க எதுக்கு அப்ளை பண்ணாலும் உடனே ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்கறதுனால, ஆதார் கார்டு இருந்தாலே போதும். அது நமக்கு அட்ரஸ் ப்ரூஃபா, ஐடென்டிட்டி ப்ரூஃபா எல்லாமாவும் சர்வ் பண்ணும் அப்படின்னு நம்மள பல பேரும் நினைச்சிட்டு இருப்போம். இதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் UIDAI இப்ப குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க ஆதார் கார்டை என்னவா பயன்படுத்தலாம், என்னவா பயன்படுத்த முடியாது. அதுலயும் குறிப்பா நீங்க பான் கார்டு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, அதுல ஆதார் கார்டோட ரோல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ நீங்க பான் கார்டுக்கு புதுசா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலோ, இல்ல ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற பான் கார்டுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, அதை சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னாலோ, உங்களுக்கு ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. பெரும்பாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஆதார் கார்டை கொடுப்போம். அதுலதான் நம்ம பேர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், எல்லாமே இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா பான் கார்டை மேனேஜ் பண்ற இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டை உங்களோட டேட் ஆஃப் பர்த்க்கான ப்ரூஃபா எடுத்துக்க முடியாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது உங்க ஆதார் கார்டு உங்களோட ஐடென்டிட்டி கார்டு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பான் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறதுக்கோ இல்ல அதுல திருத்தம் செய்யறதுக்கோ எனக்கு ஆதார் கார்டே தேவை இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஆதார் கார்டு கட்டாயம் தேவைதான். ஆனா அது ஐடென்டிட்டி ப்ரூஃபா இவங்க கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆதார் கார்டோட பர்பஸ் என்ன ஒரு பான் கார்டு அப்ளிகேஷன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அட்ரஸ் ப்ரூஃபா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட நேம், உங்களோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் உங்களோட சர்நேம், அதாவது உங்களோட அப்பா பேரோ இல்ல இனிஷியலோ, இது எல்லாமே கண்டிப்பா ஆதார் கார்டுலயும் பான் கார்டுலயும் சேமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டேட் ஆஃப் பர்த் மட்டும் நாங்க ஆதார் கார்டுல இருக்கிறது தான் ஒரு ப்ரூஃப் அப்படின்னு எடுத்துக்க மாட்டோம்னு குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2016ல இருந்து தான் ஆதார் கார்டு இந்தியால நடைமுறைக்கு வருது. அதுக்கப்புறம் தான் இந்திய அரசாங்கம் எல்லா மக்களுமே ஆதார் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்துறாங்க. ஆரம்ப காலகட்டத்துல இதுக்கு பெரிய பெரிய முகாம்கள்லாம் போட்டாங்க. சோ அதுல போய் மக்கள் வந்து அவங்களோட ஆதார் கார்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த டைம்ல இப்போ நிறைய மக்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது நிறைய பேருக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பா என்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா பேஸ் வைஸா பார்க்கும்போது அங்க உங்களோட பிறந்த தேதியில சில தவறுகள் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு அப்படிங்கிறதுனால ஆதார் கார்டை என்னைக்குமே நாங்க ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபா கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு பான் கார்டு வழங்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் துறையில இருந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஆதார் கார்டுல இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை பான் கார்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ பான் கார்டுக்குன்னு நம்ம ஒரு டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் கொடுக்கணும்ல, அதுக்கு நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்களோட பர்த் சர்டிபிகேட், அதை நீங்க டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃபா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட 10th மார்க் ஷீட், இதையும் நீங்க டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபா எடுத்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா உங்களோட பாஸ்போர்ட், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், அதுவும் இல்லைன்னா உங்களோட ஓட்டர் ஐடி, இது எல்லாமே டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபா எடுத்துப்பாங்க. சோ இதுவும் இல்ல, நீங்க ஒரு அரசு ஊழியரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆபீஸ்ல கொடுத்திருக்கிற ஐடென்டிட்டி கார்டை கூட நீங்க கட்டாயம் பயன்படுத்தலாம். இது அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான். பிரைவேட் எம்ப்ளாயிஸ் உங்களோட ஆபீஸ் ஐடென்டிட்டி கார்டை இதுக்கு நீங்க பயன்படுத்த முடியாது. சோ இதெல்லாம் தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு ப்ரூஃபா கன்சிடர் பண்ணுவாங்க. சோ இது எப்போல இருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்னா, முன்னாடியில இருந்தே இந்த ஆதார் கார்டை கண்ட்ரோல் பண்ற யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது UIDAI, ஆதார் கார்டை நீங்க ஒரு ஐடென்டிட்டி கார்டை பயன்படுத்த முடியாது அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டே தான் வராங்க. ஆனா ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீங்க பான் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வெறும் ஆதார் கார்டு மட்டும் போதாது. நம்ம மேல சொன்ன இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கான எவிடன்சஸ் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கண்டிப்பா அட்டாச் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் வர ஏப்ரல் 1, 2026 இருந்து அமலுக்கு கொண்டு வராங்க. சோ உங்களுக்கு பான் கார்டுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னாலோ இல்ல புதுசா அப்ளை பண்ணணும் அப்படின்னாலோ இப்போ மாத்தி அமைக்கப்பட்டிருக்க இந்த புதிய ரெகுலேஷன்ஸை கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. சோ அதுக்கேற்ற மாதிரியான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு ப்ராசஸை நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா அந்த ப்ராசஸை ரொம்ப சுலபமா முடிக்க முடியும்.